سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹு தாலாவின் அருட்பார்வையை இழந்தவர்கள் என்ற தலைப்பில் போன வாரம் 5 நபர்களை பற்றி, அவர்களை அல்லாஹு தாலா இரக்கத்தோடு பார்க்க மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டிய குறிப்பிட்ட 5 நபர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் அப்படி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் வேறு யாரையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி எஞ்சிய பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். அதாவது சென்ற வாரத்துடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் என்று விதித்திருப்பது நாங்கள் அறிந்த விஷயம். ஆனாலும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பார்ப்பதுதான் சொர்க்கம் கிடைப்பதை விட மிகப்பெரிய ஒரு அருள். ஒரு மூமினுக்கு சொர்க்கம் கிடைப்பதை விட அல்லாஹ்வை பார்க்க கிடைப்பதுதான் மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் விரிவாக பார்த்தோம். அல்லாஹ்வை எவர்களுக்கு பார்க்க முடிகிறதோ அவர்களை அல்லாஹு தாலா இரக்கத்தோடும் கருணையோடும் பார்ப்பான். எவர்களெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டானோ, எவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனை பார்க்க முடியாதோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரக்கத்தோடும் கருணையோடும் பார்க்க மாட்டான். இந்த தொடரில் லா யந்துருல்லாஹு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், வலா யுகல்லிமுஹும் அவர்களோடு பேசவும் மாட்டான், வலா யுஸக்கீஹிம் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிலரை சொல்லுகிறார்கள். அதிலே நாங்கள் ஆரம்பமாக உண்மையை தெரிந்த பின்னாலும் மார்க்கத்தை படித்த பின்னாலும் எவர்களெல்லாம் அதை மறைக்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான். அந்த இடத்திலே அல்லாஹு தாலா என்னோடு பேசுவானா என்று எண்ணவே முடியாது, எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் இவர் இருப்பார். இரண்டாவதாக, எவர்களெல்லாம் மேலதிகமாக தங்களுக்கு இருக்கின்ற தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுக்கிறார்களோ, மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தடுக்கிறார்களோ, அல்லது அவைகளை விற்கிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். அதே போன்று எவர்கள் ஒரு வியாபார பொருளின் மீது சத்தியம் பண்ணுகிறார்களோ, அதை விற்பதற்காக சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். அதே போன்று ஒரு மூமினுடைய சொத்தை பறிப்பதற்காக எவர்களெல்லாம் பொய் சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் பேச்சே கிடையாது, அவர்களோடு எந்த கதையும் கிடையாது. நாங்கள் சொல்லுவோம், எந்த கதையும் கிடையாது, எந்த விதமான அருள் பார்வையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பக்கம் இருந்து வராது என்ற பட்டியலில் 4ஆவதாக அவர் இடம்பெறுகிறார். 5ஆவதாக, எவர்களெல்லாம் கரண்டைக்கு கீழ் ஆடை இழுத்து செல்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்பதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் போன வாரம் பார்த்தோம். அடுத்ததாக அந்த பட்டியலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது அல் மன்னான், கொடுத்த தர்மத்தை எவர்களெல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ, கொடுத்த தர்மத்தை எவர்களெல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டான். இந்த உலகத்திலே தர்மங்கள் செய்துவிட்டு எவர்கள் அவைகளையெல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ, மற்றவர்களுக்கு கொடுத்ததாக அவரிடத்திலோ அல்லது பிறரிடத்திலோ அதை சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான், நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, தர்மம் என்பது ஒரு மனிதன் உழைத்து கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கென சேமித்து வைக்கக்கூடியவைகளில் ஒரு மனிதன் கேட்டதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது ஒரு மனிதனுடைய தேவை உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தர்மம் செய்யாதவனுக்குரிய தண்டனை கூட செய்தவனுக்கு வந்துவிடும். எப்பொழுது? கொடுத்துவிட்டு சொல்லி காட்டினால், கொடுத்துவிட்டு அதை சொல்லி காட்டினால். உதாரணமாக சிலர் என்ன செய்வார்கள் என்றால், கொடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டாது விட்டாலும் அவருக்கு எவ்வளோ நான் கொடுத்திருக்கிறேன் தெரியுமான்னு இன்னொரு ஆள்கிட்ட என்ன செஞ்சிருவாரு, அதை சொல்லி விடுவார். அல்லது உரியவரிடத்திலேயே என்ன செய்து விடுவார், அதை சொல்லி விடுவார். இது போன்றவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தர்மம் பாழாகின்ற 2 காரணங்களை சொல்லுகிறார்.
சூரா பக்கராவிலே 264 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டியும் நோவினைப்படுத்தியும் அவர்களை மனவேதனைக்கு உண்டாக்கியும் அதை பாழாக்கி விடாதீர்கள். நீங்கள் எவர்களுக்கு தர்மம் செய்தீர்களோ அவர் இவர்கிட்ட போய் நான் தர்மம் வாங்கிட்டனே என்று நினைக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. இவர்கிட்ட போய் நான் என்ன செஞ்சிட்டேன், கை நீட்டிட்டனே, இவர்கிட்ட போய் நான் தர்மம் வாங்கி விட்டேனே, இதற்கு பிறகு வாங்கக்கூடாது, இதை பிறகு இவர்கிட்ட கேட்கவே கூடாது என்கின்ற மனோநிலைக்கு ஒருவன் வருவானே, இப்படிப்பட்ட நோவினையும் என்ன செய்துவிடும், தர்மத்தை பாழாக்கி விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஒன்று மண் சொல்லி காட்டுதல், இரண்டாவது அதை நோவினைப்படுத்துதல். சிலர் என்ன செய்வார்கள், கொடுத்து விட்டு வாங்கின ஞாபகம் தானே, கடன் அல்ல, சும்மா தர்மம். கடன் என்று சொன்னால் அவர் கேட்கிற உரிமை இருக்குது. உரிய டேட் வந்த உடனேயே எப்படியோ அந்த கடனை தர வைக்கின்ற அளவுக்கு பேசுகின்ற உரிமை அவருக்கு இருக்குது. தர்மமாக செய்துவிட்டு வாங்கி திண்டது ஞாபகம் இருக்குதானே என்று ஒரு வசனத்தை 2 பேருக்கு முன்னால சொன்னால், அல்லது அவரோட பிள்ளைக்கு முன்னால சொன்னால், ஒரு கௌரவமாக இருக்கிறவன் கொஞ்சம் எதிர்த்துட்டு போயிடுவான். சமூகத்திலே ஆக தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் சிரிச்சிட்டு தான் போவான். சொல்ல ஒன்றும் திருப்பி பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக சிரிச்சிட்டு போவான். ஆனால் அவனோட உள்ளம் என்ன செய்யும், இவர்கிட்ட போய் நான் வாங்கிட்டேனே, இவர்கிட்ட போய் நான் கேட்டு விட்டேனே, எனக்கு வசதி கிடைச்சா இது எப்படியாவது நான் என்ன செஞ்சிருவேன், அவருக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற விரக்தியான முடிவுகளுக்கு வர வைக்கின்ற அளவுக்கு ஆகிவிடும். எது இந்த மாதிரி சொல்லி காட்டுறது, அல்லது அவர்கிட்ட சொல்லாட்டியும் இன்னொருத்த சொல்றது. யாராவது தர்மம் கேட்டு போய் திருப்பாங்க, இப்போ ஒரு 10,000 தேவை 20,000 தேவை வேண்டும், நேற்று தான் அவரும் வந்து வாங்கிட்டு போனாரு, அவரை நீ வளமையா வாங்குறவர் தான் பிழைட்டா என்று சொல்லிட்டு ஒரு வசனம் சொன்னான்னு வைங்களே, இவர் அவரும் கூட்டாளின்னு வைங்க, இவர் போய் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட ஒரு வாங்கி நீங்க போல அப்படின்ட்டு, ஓ நான் வாங்கின இந்த ஆண்டவர் அவருடைய உள்ள என்ன செஞ்சிரும், அட இதை போய் இவர்கிட்ட சொல்லிக்கிறாரு, என்னத்துக்கு இவர்கிட்ட சொல்லணும், இதை என்ன தேவைக்கு இவருக்கு, நான் அவருக்கு ஒன்று கொடுக்க இல்லாட்டி சும்மா இருக்கிறது, நான் வாங்கினதை ஒரு சொல்லி காட்டணுமா என்கின்ற இது நிறைய தர்மம் செய்கிறவங்கள்ட்ட இருக்குது. புதுசா ஒருத்தன் தர்மம் கேட்டு வந்தா அன்றைக்கு அவரோட வீட்டுக்கு 10 பேர் வந்துட்டு போய்ப்பாங்க. 10 பேர் போனா அந்த வீடு பங்களோட்டாமா இல்லையா, 10 பேர் யார் முன்னால வந்தாண்டி யாருக்கு தெரியாது. அப்போ அவர் 1.5 லட்சம் இது வரைக்கும் கொடுத்து முடிச்சுப்பாரு. அந்த டைம்ல ஒரு ஆள் வருவார், உங்களை தான் எதிர்பார்த்து வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு பங்கு எதிர்பார்க்கிறோம், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாதிரி என்ன செய்யறோம் எதிர்பார்க்கணும் போல கோவம் பண்ணி மனுஷனுக்கு வரத்தான் செய்யும். வணங்கிட்டானே என்னட்டையே எல்லாத்துக்கும் வரணுமாட்டு வணங்கிட்டா. ஆனா அவர் உணர்ந்து கொள்ளணும், நேரத்தோட இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தெரியாதுன்னு அவர் உணரணும். இதை அவர்கள் இது பூரா வரப்படாது கேட்கப்படாதுக்காக வேண்டி போடுற முன்னுரையில தான் இந்த அத்தனை பேர பட்டியலும் சொல்லிடுறது. வணங்கிட்டா. இப்ப காலையில இவர் வந்தாரு, 12 மணிக்கு இவர் வந்தாரு, அசருக்கு இவர் வந்தாரு, அவர் அந்த உங்களோட ஊர்ல இருக்கிறார், அவர் கூட நேத்து என்ன செஞ்சாரு வந்தாரு, அந்த லிஸ்ட்டை சொன்ன உடனே அவர் இங்க வந்தாரு, இவர் அங்கேயும் போனாரு, அவங்க நினைச்சுக்கிற விளங்கிட்டானே, அப்ப ஏமாத்தி திரியார் போல இருக்குது அப்படின்ற ஒரு கெட்ட சிந்தனை அவங்களுக்கு வந்தா காட்டிக்கல மாட்டான். அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறவர் தான் என்று இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்க போனவர் என்னவா நீங்க அங்கேயும் போய்க்கிறீங்க அப்படின்னு அவருக்கு என்ன செய்யும், மனசெல்லாம் அப்படி உடஞ்சு போயிட்டு அங்கேயும் போய் சொல்லிக்கிறாரே என்று. இது என்ன செய்ய தெரியும், இவருக்கு சொல்ற நோக்கம் இருக்காது, ஆனால் சொல்லி காட்டி மனநோக அடிக்கின்ற வேலை என்ன செஞ்சிடும், அது உருவாக்கிவிடும். மனநோக அடிக்கிற மாதிரி தர்மம் செய்யக்கூடாது. சிலவங்க தர்மம் செய்யக்கூட மனசை நோடிச்சிருவாங்க, 10 ரூபா கொடுக்கறதுக்கு 10 அவருக்கு அட்வைஸ் பண்ணிப்பாங்க. பழகிட்டா ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வச்சு இப்படியெல்லாம் பிச்சை எடுக்க கூடாது பழகிட்டா, இப்போ நான் உங்களுக்கு 10 ரூபா தந்திக்கிறோம், மற்ற வீடுகள் எல்லாம் 50 பைசா உருவா தான் என்ன செய்வாங்க தருவாங்க, 10 ரூபான்ட்டு எவ்வளோ வேலை அப்படின்னு அந்த 10 ரூபாய்க்கு ஆகிட்டு என்னது ஒரு மனத்தியால பயம் பண்ணு அவர் நினைச்சுப்பேன், இந்த வீட்டுக்கு வராம வேற சைடால செஞ்சுக்கேச்சு நம்ம பிச்சை எடுத்துட்டு போய் நினைக்கிற அளவுக்கு சிலவங்களோட அட்வைஸ் இருக்கும். அந்த மாதிரி தர்மங்கள்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தர்மம் செய்கின்ற நேரத்தில் உன் உள்ளத்துல என்ன இருக்கணும் தெரியுமா, நான் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றேன், கொடுத்தாச்சு. பாருங்க ஜக்காத்து கொடுக்குறவங்க, ஜக்காத்து தண்ட சொத்துல இருந்து தான் ஜக்காத்து கொடுக்குறாங்க, தண்ட சொத்து அல்ல. அதாவது 100ல் 2.5% கொடுக்கணும் தானே. அப்ப அந்த நேரத்தில் ஒரு 2.5 லட்சம் கொடுபடுதுன்னு வைங்க, 2,500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கல சும்மா லேசா கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்கல கொஞ்சம் யோசனை அவங்களுக்கு, 2.5 லட்சம் கொடுக்குறோமே, அதனால மெஷின் வாங்கி கொடுக்கிறது. உங்களுக்கு யார் மெஷின் வாங்கி கொடுக்க சொன்னது? அவருக்கு என்ன யோசனை தெரியுமா, இந்த 2.5 லட்சத்தை இவன் கொடுத்தா இவன் நாசமாக்கிடுவான். நீ யார் அதை யோசிக்கிறது, ஓண்ட சல்லியை பார்த்தா நீ அதை யோசிக்கணும். இவன் நாசமாக்கிடுவான்றதோ புதைக்கிறதோ அவன் கிழிப்பானன்றதோ எரிப்பானன்றதோ எந்த சல்லியில யோசிக்கணும், நீ ஓண்ட சொந்த சல்லியில யோசிக்கணும். இது நீ விரும்பியோ விரும்பாமலோ கொடுக்க வேண்டிய சல்லி வணங்கிட்டானே, இது கொடுக்கப்பட வேண்டிய சல்லி. இந்த பெருமதியெல்லாம் ஏன் வாரது தெரியுமா, தண்ட பணம் இவனுக்கு நான் போய் ஜக்காத்து கொடுக்கிறதா, இந்த 2.5 லட்சத்தை தூக்கி இவனுக்கு கொடுக்கிறதா என்கின்ற சிந்தனை எல்லாம் அது தனது பணம் என்கின்ற சிந்தனை இருப்பதெல்லாம் வருது. இஸ்லாம் ஜக்காத்து கொடுக்கிற முறையில 2 தான் சொல்லுது, ஒன்று பணமாக கொடு, அல்லது எந்த பொருளுக்கு ஜக்காத்து விதிக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளை கொடு, அவ்வளவுதான். ஒட்டகமா ஆடா
40 ஆட்டில் ஒரு ஆட்டை கொடுக்க போறீங்களா, ஆட்டை கொடு, அவ்வளவுதான். உனக்கு ஆடு கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லையா, ஆட்டிட பெருமதியை கொடு. மெஷின் வாங்கி காணி வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை. விளங்கிட்டானே? அது உங்களோட மனசில் உள்ள யோசனையில கொடுக்கிறது. விளங்கிட்டா? எது கொடுக்கிறது? மனதில் உள்ள யோசனை. நம்மட 2.5 லட்சத்தை தூக்கி எப்படி வர கொடுக்கிறது, நம்மட 3.5 லட்சத்தை தூக்கி எப்படி வர கொடுக்குறது. அவங்களுக்கு அவங்க வாங்கிக்கல தான் போறாங்க. நீ மெஷினை கொடுத்தாலும் சரி, ஊட்ட கொடுத்தாலும் சரி, நல்லா இனி ஊடே கட்ட முடியாது என்ற லெவலில் இருக்கக்கூடிய வயல் ஒரு காணியை வாங்கி கொடுத்தாலும் சரி, என்னது அவன் வாங்கத்தான் போறாங்க. 20 வருஷமா ஊடு கட்ட முடியாத ஒரு காணியாக இருந்தாலும் வாங்கத்தான் போறாங்க. ஆனால் பெரிய அநியாயம் அது, தெரியுமா? எதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கொடுக்கின்ற நேரத்திலேயே அது நம்மட சொத்து என்ற உணர்வோடு கொடுப்பதுதான் காரணம். அவன் நோகடிக்கிறவன், அவன் நொந்து கொண்டே இருப்பான். மனசால என்ன செய்வான்? நொந்து கொண்டே இருப்பான். நாங்க என்னது அதோட பட்டியலை போட்டுருவாங்க. 300 பேருக்கு மெஷின் வாங்கி கொடுத்தோம், இன்னென்னாக்கள் மானத்தை போட்ல ஏத்திடுவாங்க. மலைட்டானே? மானத்தை போட்ல ஏத்திடுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் கெஞ்சி கேட்க மாட்டார்கள், வெட்கத்தின் காரணமாக கெஞ்சி கேட்க மாட்டார்கள். நீங்க தான் அடையாளம் காணணும் முடியும். அடையாளம் காண தேவை, காட்டிடுவாங்க. மலைட்டானே? அடையாளம் காண வேண்டிய அவசியம் இல்லை, காட்டிடுவாங்க. அந்த லெவலுக்கு ஜக்காத்தை கொண்டு போய்க்கிறாங்க. என்ன காரணம்? இது எல்லாம் தர்மத்தை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உகது மலையளவுக்கு தங்கம் இருந்து நீங்க செலவழிச்சாலும் கைப்பிடிக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இந்த தர்மம் செய்யக்கூடிய எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். அல்லாஹ் தஆலா தர்மம் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய எல்லாம் குர்ஆன் வசனங்களை பாருங்க. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து செலவழியுங்களான்னு சொல்லுவான். உங்களோட சொத்திலிருந்து செலவழிங்கன்னு சொல்ல மாட்டான். நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து செலவழியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். நீங்க பாருங்க, ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, நீங்க பெரிய பணக்காரர், நீங்க பெரிய பணக்காரன்றதுக்காக வேண்டி பிள்ளை கொடுக்குறீங்க, டெய்லி 1000 ரூபா கொடுப்பீங்களா? எனக்கு நிறைய சல்லி இருக்குதானே, என் புள்ள ஒவ்வொரு நாளும் 1000 ரூபா எடுத்துட்டு போகட்டும். புள்ள கேட்கு, வாப்பா இன்றைக்கு 2000 வேணும், இந்த 2000 புடி, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட சல்லி இருக்குதா, நல்லா கொடுங்களே, கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அவனுக்கு இவ்வளவுதான் தேவை, இதுக்கு அங்கே கொடுத்தா என்ன செஞ்சிருவான், நாசமா போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே இது விளங்குதுன்னு அல்லாவுக்கு விளங்காதா? உங்களுக்கு தேவை கூட தரப்படாண்டு. விளங்கிட்டானே? உங்களுக்கு இவ்வளவுதான் தேவை, உங்களுக்கு மாசம் 50 தான் தேவைண்டா, ஏன் 2.5 கோடி தாரா, ஏன் 1 கோடி தான்? நீங்க பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுக்க மாட்டீங்க, கூடுதலா கொடுத்தா என்ன செஞ்சிரும், கெட்டு பேத்துருவா, மோசமா போயிடுவான், கூட செலவழிச்சிருவான்னு நினைக்கிறீங்க. அதுவும் உங்களோட சல்லியில இருந்து. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எல்லையை மீறி தந்திக்கிறான்டா, எதுக்காக இருக்கணும்? நல்ல வழியில செலவழிக்கவா தான் இருக்கணும். விளங்கிட்டா? உங்களோட பிள்ளைக்கு நீங்க அப்படி ஒரு மேலதிகமா 1000 ரூபா கொடுப்பீங்களா, எதுக்காக இருக்கணும்? வகுப்புல உள்ள பிள்ளைகளுக்கு சல்லி இருக்காத பங்கிட்டு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு, அப்படித்தான் நீங்க கொடுப்பீங்களே ஒழிய டெய்லி 1000 ரூபா எடுத்து போய் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க. இது நம்மளுக்கு விளங்குது என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு விளங்காதா? விளங்கத்தான் செய்யும். ஆனால் நாங்க எப்படி பழகி போய்க்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? இந்த தர்மம் கொடுக்கின்ற பொழுதே எனது சொத்து தர்மம் கொடுக்கல சொல்லுவாங்க. உதாரணமா உங்களோட வீட்டு கூரை ஒழுகுதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் தாரேன். வேறதுக்கு செலவழிச்சிங்களா, அந்த பாவத்துக்கு நான் பொறுப்பில்லை. பாவமே அல்லது உங்களுக்கு. விளங்கிட்டா? நீங்க இவர் தகுதியான ஆளாடு பார்த்து கொடுக்கணும். உண்மை, இவருக்கு தர்மம் தேவைதானா, சதகா ஜக்காத்து சரிதானா, கொடுத்தாச்சு. கொடுத்த பின்னால இதுக்கு தான் வேண்டிய நான் தந்தேன், உங்களுக்கு சொல்ல வேண்டிய உரிமை அவ்வளவுதான், வேண்டிதான் தந்தேன். ஆனா இந்த பணம் உங்களோட உரிமை, ஏண்ட கையில் உள்ள விஷயம் இல்லை. இவங்க என்ன செய்வாங்கடா, அவரு கூரை கட்ட கொடுத்து கூரை கட்டலையாப்பா, அவரு வேற இடத்தைய கொடுத்துட்டாரு, அது உங்களோட சல்லி, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நோவு இருக்குதுன்னா, கொடுத்த நோவு இருக்குது. நம்ம கொடுத்துட்டோமே 2.5 லட்சம் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வருது என்று அந்த வருத்தம் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது, அது வருது. சகோதரர்களே, இன்ன பொருளைத்தான் நீ தர்மமாக எடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறேன்டா, ஒன்றே ஒன்றுதான். ஆற்றிலிருந்து ஜக்காத்து கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கலாம், சீனிலிருந்து ஜக்காத்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம், அரிசிலிருந்து கொடுக்குறீங்கன்னா அரிசை கொடுங்க, ஓகே. ஒட்டகத்திலிருந்து ஒட்டகத்தை கொடுங்க, மாட்டிலிருந்து மாட்டை கொடுங்க, ஓகே. தங்கத்திலிருந்து தங்கத்தை கொடுக்குறீங்க, அதே நேரத்தில் இன்னொன்றா கொடுக்கலாம், பணத்தை கொடுங்க. இது அல்லாம 3வது ஒன்று நீங்களா சாய்ஸ் பண்ண உங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் இன்றைக்கு சமூக அளவு ரீதியில் என்ன செய்தது, நடந்துட்டு வருது, சமூக ரீதியாக நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதனால தான் இன்றைக்கு ஜக்காத் என்னதான் வசூலிக்கப்பட்டாலும் ஒழுங்கான முறையில் என்ன செய்யறதில்ல, வசூலிக்கப்படுறதில்ல. பெருமைக்காகவும் நாங்கள் இவ்வளவு வசூலிச்சோம் என்பதை சொல்லுவதற்காகவும் தான் என்ன செய்யுது, வசூலிக்கப்படுது. உங்களை விட நாங்கள் லிஸ்ட்ல கூட என்பதை காட்டுவதற்காக தான் ஜக்காத் என்ன செய்யப்படுது, வசூலிக்கப்படுதே ஒழிய சட்டப்படி மன உணர்வுகளோடு மற்றவன் வேதனைப்படக்கூடாது. இலங்கையிலேயே காணி வாங்கி கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு காணி வாங்கி கொடுக்குறாங்க. எங்கடாண்டு பார்த்தா பெரிய புல்டோசர்கள் போட்டு நிரப்பணும். அதை எத்தனை வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு நிரப்பினா தான் அது நிரம்பு. அந்த அளவுக்கு என்னது, வயலும் அப்படி சேர்த்து மேடு கொடுக்குறாங்க. நாங்கள் காணி வாங்கி கொடுத்துருக்குறோம். எங்கடாண்டா காணி, அங்கதான் விளங்கிட்ட ஒரு ஆளை தாட்டுற அளவுக்கு என்னது சரி. இதுல பேத்து நிறைய காணி வாங்கி கொடுக்கணும் தானே, ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்த பேர் வரணும் தானே, அதுக்காக வேண்டி கொடுப்பதை பார்க்கிறோம். இது பொதுவான விஷயம்.
எங்கெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். சகோதரர்களே, இவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? உனக்கு யார் காணி வாங்கி? ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல எந்த சஹாபாக்களுக்காக ஜக்காத்ல இருந்து காணி வாங்கி கொடுத்தாங்களா? எந்த சஹாபாக்களுக்காக ஜக்காத்ல இருந்து காணி வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்டேன். அப்படி எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. உடுப்பு இல்லாதவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தாங்களா?